உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருந்த ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் உங்களை வித்தியாசமா ட்ரீட் பண்றாங்க, உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா உடனே நீங்க நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இவங்க நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப யோசிச்சு உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்குவீங்க. அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் இட். நானும் உங்களை மாதிரி தாங்க இருந்தேன் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற வரைக்கும். நாம பார்க்க போற இந்த கதையோடைய முக்கியமான கதாபாத்திரம் கடைசியில ஒரு ரகசியத்தை சொல்லும். அந்த ரகசியம் உங்க மனசுக்கு பிடிச்சவங்க இனிமேல் உங்களை திட்டுனா கூட அதுக்காக வருத்தப்படாம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதனால கதைய கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. அது ஒரு அழகான கிராமம். சுத்தி மலைகள், எப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கிற நீரோடைகள்னு அந்த கிராமம் ரொம்ப செழிப்பா இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு சின்ன குடிசை போட்டு ஒரு துறவி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு தான் தேவேந்திரா. ஊர் மக்கள் அவரை ஆசான்னு தான் கூப்பிடுவாங்க. தேவேந்திரா கிட்ட ஒரு குணம் இருந்தது. அவரு வார்த்தைகளை ரொம்ப அளந்துதான் பயன்படுத்துவாரு. ஏன்னா கவனக்குறைவா பேசுற வார்த்தைகள் உதவி செய்யறத விட அதிகமா காயப்படுத்தும் அப்படிங்கறத அவரு நம்பினாரு. ஒரு சின்ன குடில், அங்க ஒரு சின்ன பள்ளிக்கூடம், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுன்னு அவர் வாழ்க்கைய நடத்திட்டு வந்தாரு. ஆனா அவர் சொல்லி கொடுத்தது வெறும் எழுத்துக்கள் மட்டும் இல்ல. ஒரு மனுஷன் எப்படி மற்றவங்க கிட்ட அன்பா இருக்கணும், பொறுமையா எப்படி ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்னு அவரு வாழ்ந்தே காட்டினாரு. வசதி இல்லாத குழந்தைகளுக்கு காசு வாங்காம பாடம் சொல்லி கொடுப்பாரு. அங்க மலையேறி வர வழிபோக்கர்களுக்கு தங்கிட்ட இருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்பாரு. அந்த கிராமத்து பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாரு. 30 வருஷமா அந்த ஊர் மக்கள் அவரை ஒரு நடமாடும் தெய்வமா தான் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த புகழ்ச்சி எல்லாம் மாறக்கூடிய ஒரு காலமும் வந்தது. அப்படி ஒரு சம்பவம் தான் அங்க நடந்தது. அது ஒரு கோடை காலம். ஆனா சாதாரண கோடை இல்ல. சூரியன் அப்படியே நெருப்ப கக்க ஆரம்பிச்சுது. பல வாரங்களா மாதங்களா ஒரு சொட்டு மழை கூட இல்ல. கிராமத்துடைய ஜீவநாடியா இருந்த கிணறும் வத்தி போச்சு. அந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து அங்க இருக்கிற கோவில்ல கூட்டு பிரார்த்தனை பண்ணாங்க. கையில இருக்கிற காசையெல்லாம் போட்டு தெய்வத்துக்கு பூஜை புனஸ்காரம்னு எல்லாம் பண்ணாங்க. இது எல்லாம் பண்ணினா தெய்வம் அவங்களுக்கு மழை கொடுக்கும்னு நம்புனாங்க. ஆனா இது எதுக்குமே தேவேந்திரா உடன்படல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவருடைய நடவடிக்கையிலையும் நிறைய மாற்றங்கள் இருந்தது. அந்த கிராமத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒதுங்கி இருக்கவே ஆரம்பிச்சாரு. எப்பவுமே தனிமையில இருக்கிறதும் ஒரு விதமான யோசனையில இருக்கிறதுமா இருந்தாரு. ஒரு நாள் ராத்திரி கிணத்தடியில விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த ஒருத்தர், நாமெல்லாம் மழைக்காக கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறோம், ஆனா இந்த ஆசா மட்டும் எதுக்குமே வர்றதில்ல அப்படின்னு ஒரு சின்ன பொரிய கிளப்பி விட்டாரு. அவ்வளவுதான். காஞ்சு போன புல்லுல பிடிச்ச நெருப்பு மாதிரி கிராமம் முழுக்க ஆசானை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா, அவர் ஏன் அமைதியா இருக்காரு? ஏன் அவர் நமக்காக எதுவுமே பண்ணல? நமக்கு வர்ற கஷ்டம் அவருக்கு வராம இருக்குமா? ஒரு நாள் தெரியும் பொழப்பு. அவர் ஒரு துறவி தானே, கடவுளுக்கு நெருக்கமானவர் தானே, அவரு நினைச்சா நமக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இல்ல? ஆனா அவர் தான் பண்ண மாட்டேங்கிறாரே. தனக்கும் இந்த கிராமத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரியெல்லாம் ஒதுங்கி நிற்கிறாரு. அப்படி இப்படின்னு மாறி மாறி எல்லாரும் ஊருக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்க. நாள் ஆக ஆக ஒரு 2 பேர் நின்று பேசினாவே ஆசானை பத்தி தான் பேச்சு இருந்தது. நாள் ஆக ஆக இந்த பேச்சு சந்தேகத்தை உண்டு பண்ணி, ஒருவேளை அவருக்கு நமக்கு உதவி பண்ண விருப்பம் இல்லையோ, ஒருவேளை இந்த வறட்சியையே அவரு தான் வர வச்சாரோ, அவரு தன்னுடைய சக்தியை அதிகம் பண்றதுக்காக ஏதோ மந்திரம் தந்திரம் எல்லாம் பண்றாரோ, அதோட பாதிப்புல தான் இந்த ஊருக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் வருதோ அப்படின்னு ஆளுக்காளு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவமும் நடந்தது. வறட்சி தாங்காம அவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருந்த கால்நடைகள் எல்லாம் இறக்க ஆரம்பிச்சுது. ஊரே கதறி அழுதுச்சு. அப்போ அங்கிருந்த ஒருத்தர்,
இதுக்கெல்லாம் ஆசான் தான் காரணம். நேத்து ராத்திரி நான் அவரை பார்க்க போனப்போ அவரோட குடிசையில மங்கலான விளக்கு வெளிச்சத்துல ஏதோ ஒரு பழைய ஓலைச்சுவடிய படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கண்களை மூடி தியானத்துல உட்கார்ந்தாரு. நான் நிச்சயமா சொல்றேன், அவரு நேத்து ஏதோ ஒரு மந்திர சக்தியை தான் பயன்படுத்தி இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு ஆடு மாடெல்லாம் இப்படி செத்து மடியுது அப்படின்னு சொல்ல ஊரே அவருக்கு எதிரா திரும்பிச்சு. 30 வருஷமா அன்பை கொடுத்த அந்த மனுஷனை இப்ப எல்லாரும் ஒரு சந்தேக பொருள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. பள்ளிக்கூடத்துல இருந்து குழந்தைகளை நிறுத்தினாங்க. இதையெல்லாம் தேவேந்திரா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா ஒரு வார்த்தை கூட தன்னை தற்காத்துக்கிறதுக்காக பேசல. வழக்கம் போல தான் வேலைகளை செஞ்சுக்கிட்டு வந்தாரு. ஆனா பயம் மக்களை பைத்தியமாக்கி இருந்தது. ஒரு நாள் சாயங்காலம் கும்பல் ஆவேசமா அவர் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. எங்களுக்கு உண்மை தெரியணும், நீ என்ன மந்திரம் பண்ணி மழைய நிறுத்தின அப்படின்னு கத்துறாங்க. தேவேந்திரா அவங்க முகத்தை அமைதியா பார்த்தாரு. இங்க பாருங்க, என்கிட்ட மறைக்கிறதுக்கு இங்க எதுவும் இல்லை. உங்களுடைய கஷ்டம் உங்க மனச பயத்தால நிரப்பி இருக்கு. அதனாலதான் நண்பனா இருந்தனா இப்ப உங்க கண்களுக்கு எதிரியா தெரியறேன் அப்படின்னு அமைதியா சொல்ல, அதை கேட்கிற நிலைமையிலெல்லாம் மக்கள் இல்ல. இவனை இங்க வச்சிருந்தா ஊருக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி அவரை அந்த ஊரை விட்டே துரத்துறாங்க. 30 வருஷ சேவைய ஒரே நொடியில மறந்து அவரை ராத்திரியோட ராத்திரியா வெளியேத்துறாங்க. அவர் அந்த ஊர்ல இருந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. வார கணக்கா பேஞ்ச மழையால அந்த ஊரே குளிர்ந்து போச்சு. மக்களுடைய பசி பயமும் இப்போ தீந்துருச்சு. ஒரு நாள் ஒரு வெளிநாட்டு பயணி ஒருத்தர் அந்த ஊருக்குள்ள வந்து தேவேந்திரா பத்தி விசாரிக்கிறாரு. அப்போ மக்கள் எல்லாரும் நடந்ததை சொல்ல அவரோ, இல்ல இல்ல, அவர் அப்படியெல்லாம் பண்றவர் இல்ல. நான் ஒரு நீர் மேலாண்மை நிபுணர். போன வருஷம் இங்க வந்தபோது அவர்கிட்ட இத பத்தி பேசியிருந்தேன். இந்த கிராமத்துல கூட சில திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். மழை பொய்க்கும் போது இது உங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி அவர் என்னை ரொம்ப கேட்டுக்கிட்டாரு. எனக்கு இருந்த வேலையில என்னால சீக்கிரம் வந்து அவர் கேட்டதா பண்ணித்தர முடியல. போன மாசம் கூட கடிதம் போட்டிருந்தாரு. இங்க ஒரே வறட்சியா இருக்கு, என்னால ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அதுக்காகத்தான் நான் இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மக்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து வெக்கத்துல தலை குனிஞ்சு நின்னாங்க. எவ்வளவு நல்ல மனுஷனை இப்படி தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அங்க நிஜமாலுமே என்ன நடந்ததுன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண போதும் பூஜை பண்ண போதும் தேவேந்திராவுக்கு அந்த செயல்ல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. பஞ்சம் இருக்கிற சமயத்துல காசையெல்லாம் செலவு பண்ணி பூஜை பண்ணணும்னு அந்த தெய்வம் கேட்டுச்சா அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தா இருந்தது. ஆனா அதே நேரத்துல ஊர் மக்களுடைய நம்பிக்கையிலையும் அவர் தலையிட விரும்பல. அதனாலதான் அந்த கூட்டு பிரார்த்தனையில எல்லாம் கலந்துக்காம தன் குடிசையிலேயே இருந்தாரு. அன்னைக்கு அந்த கிராமத்து ஆள் வந்து குடில்ல எட்டி பார்த்த போதும் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தது வறட்சியை கையாளக்கூடிய பண்டைய நீர் மேலாண்மை முறைகளை பத்தி தான். ஊரே அவரை தப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரு ஊரை காப்பாத்துறதுக்கான வழியத்தான் தேடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இதை எதையும் புரிஞ்சுக்காத அந்த நபர் அவர் மந்திரம் சொல்லிதான் இத்தனை கஷ்டத்தையும் உண்டு பண்ணாரு அப்படின்னு சொல்ல அந்த வதந்தி ஊர் மக்கள் மனசுல எல்லாம் ஆழமா பதிஞ்சிருச்சு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மக்கள் தேவேந்திராவை தேடி ஊர் ஊரா போக ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு 4 ஊர் தள்ளி வர பள்ளத்தாக்குல ஒரு குடிசை போட்டு அங்கேயும் 4 குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு தேவேந்திரா. அவரை பார்த்ததும் எல்லாரும் சேர்ந்து அவர் காலில் விழுந்து தங்களுடைய செயலுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. அவங்கள எழுப்பி உட்கார வச்ச தேவேந்திரா ஒரே ஒரு விஷயத்த சொன்னாரு. ஒரு மனுஷன் மற்றவங்கள பார்க்குற விதம் அவங்க எப்படி இருக்காங்கங்கிறத பொறுத்து இல்லை, அவன் தனக்குள்ள எப்படி இருக்காங்கிறத பொறுத்து தான். உங்க மனசுக்குள்ள பயம் இருந்தப்போ நான் உங்க கண்களுக்கு எதிரியா தெரிஞ்சேன். இப்போ உங்க மனசு அமைதியா இருக்கு, அதனால நான் உங்க கண்களுக்கு ஆசானா தெரியறேன். நான் இங்க மாறவே இல்லை, உங்க பார்வைதான் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு 2 உதாரணம் தரேன். ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க. அப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, இல்ல ஒரு உதவி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ
நீங்க அவருக்கு ஒரு விதமா பதில் சொல்லியிருப்பீங்க. இதே இன்னொரு நாள் உங்களுக்கு ஒரு பேட் டே, ரொம்ப மோசமான மூட்ல இருக்கீங்க. அப்போ ஒருத்தர் வந்து அதே விஷயத்த சொல்றாரு, இல்ல அதே மாதிரி உதவி கேட்குறாரு அப்படின்னா, இப்போ நீங்க அவருக்கு சொல்ற பதிலோ இல்ல ரியாக்ட் பண்ற விதமோ அதே மாதிரி தான் இருக்குமா? சொல்லுங்க. இப்போ அந்த ஆசானுடைய வார்த்தைகளை திரும்ப கேட்டு பாருங்க. ஒரு மனுஷன் மற்றவங்கள பார்க்குற விதம் இல்லை மற்றவங்க கிட்ட நடந்துக்கிற விதம் அப்படிங்கிறது மற்றவங்க எப்படி இருக்காங்கங்கிறத பொறுத்து இல்லை, அவன் தனக்குள்ள எப்படி இருக்காங்கிறத பொறுத்து தான். காரணமே இல்லாம யாராவது உங்ககிட்ட கடுமையா நடந்துக்கிட்டா அது உங்களை பிடிக்காமையோ இல்லை நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னோ கிடையாது. அவங்க இருக்கிற மனநிலையை பொறுத்து, அவங்க என்ன கோத்ரூ பண்றாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கும். உங்களை யாராவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களா, அவங்க மேல கோவப்படாதீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு உங்களை நீங்களே பிளேம் பண்ணிக்காதீங்க. அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயமோ வலியோ இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதிலிருந்து அவங்க சீக்கிரம் மீண்டு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்களே உங்ககிட்ட திரும்பி வருவாங்க. ஒரு டிஸ்க்ளைமரையும் சொல்லிடுறேன். இது காரணமே இல்லாம யாராவது உங்க மேல வருத்தப்பட்டாவோ இல்ல கோவப்பட்டாவோ தான் பொருந்தும். நீங்க மற்றவங்கள கோவப்படுத்துற மாதிரியோ காயப்படுத்துற மாதிரியோ ஏதாவது பண்ணிட்டு என் மேல எந்த தப்பும் இல்ல, இதுக்கெல்லாம் உங்க மூடு தான் காரணம், உங்க மனசு தான் காரணம் அப்படின்னு அடுத்தவங்க மேல பழி போடக்கூடாது. இந்த கதை உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு தருணத்துல உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்னு நான் நம்புறேன். இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.